Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்கு வாசனம் என்னன்னாக்க யோசுவா 24:15 அதுல கடைசி இது. இன்னைக்கு இதுக்கான தலைப்பு என்னன்னா கர்த்தரையே சேவிப்போம். ஆமீன். என்ன வசனம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமீன். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமீன். ஜோஷுவா பக்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தரை சேவிக்கலன்னா வேற யாரை சேவிப்பீங்க? உங்க ஊர் பிதாக்கள் ஆராதித்து வந்த தெய்வங்கள், வணங்கி வந்த அந்த தெய்வங்களையா? இல்ல கல்தியர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நீங்கள் வாசம் பண்ணுங்க தேசத்து குடியின் எமோரின் தெய்வங்களையா? யாரை நீங்க சேவிக்க போறீங்க? அவன் சொல்றான், நீங்க யாரை சேவிப்பீங்கன்னு உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அறிக்கை இருக்கிறான். ஆமீன். நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு சொல்லுவோம், இது வரைக்கும் நீங்க வேற எதையாவது சேவிக்கிறதுனாக்கா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வணங்கி அதை ஒரு விக்கிரகமா மாத்தின காரியங்களாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் வந்த நபராக இருக்கலாம், உங்களோட டிசைர்ஸ், உங்களோட பேஷன், உங்க ஆம்பிஷனாக இருக்கலாம், ஏன் ஊழியமாக கூட இருக்கலாம். அப்படி கூடாது. இல்ல நீங்க வேற ஒரு இதுல இருந்து அந்த விக்கிரகங்களையோ இல்ல அந்த வழிபாட்டு முறைகளையோ இல்ல தேவன் அல்லாத மற்ற காரியங்களை தேவமாக நினைத்து கொண்டு ஆராதிக்கிற எந்த இதுவாக இருந்தாலும் அது தவறு. இன்னைக்கு நீங்க கர்த்தரோட ரட்சிப்புக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ள வந்தீங்கன்னாக்க இன்னைக்கு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறீங்களா, கர்த்தரை தான் சேவிக்கிறீங்களா, இல்ல வேற எதை சேவிக்கிறீங்கன்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தர் ஒருவரையே சேவிப்போம் ஆராதிப்போம்னாக்க நம்ம வீட்டு ஜனங்கள் மாத்திரம் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா திங்ஸுமே கர்த்தருக்கு தான் சொந்தம்னு அர்த்தம். கர்த்தருக்கு சொந்தம் இல்லாதது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது எதுவுமே நமக்கு வேண்டான்னு அர்த்தம். ஆமீன். ஜபிப்போம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உமக்கு பிரியம் இல்லாதது, உமக்கும் எமக்கும் நடுவில் வர காரியங்கள், மனிதர்கள், ஏன் ஆண்டவரே அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், படிப்பு, வேலை, ஆண்டவரே குடும்பம், குடியும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அது விக்கிரகமாக மாறிடுமே. அந்த பாவத்தையும் நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தர் ஒருவரையே செவிக்கும்படியாக ஜோஷுவா பக்தன் சொன்னது போல அந்த பக்தி வைராகியம் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள வரும்படியாக ஆண்டவரை கடைசி வரைக்கும் நாங்கள் உண்மையை சேவித்து ஆராதித்துக் கொண்டு உமக்க ஜனங்களாக உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படி வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸ், எல்லா உலகங்கள் ஆண்டவரை அது உமக்க பிரியம் உள்ளதா, அது எல்லாமே உம்முடையதாக இருக்கும்படி நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.